நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலுக்காக நிறைய புது புது விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது எல்லாத்தையும் நீங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்களா? அப்ப அதிகபட்சமா உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களால வீடியோவை அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸா போட முடியும். இதுதான் வாட்ஸ்அப்போட மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வாட்ஸ்அப் இந்த லிமிட்டை தூக்க போறாங்க. எத்தனை செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போயிடுவோம். ஸோ என்னுடைய மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு. ஸோ அதில் நான் தட்டுறேன். இப்போ தட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்குது, அது வழியாக போயிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க, டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்கா. கீழே பாருங்க அந்த பட்டன் வந்து ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே ரெட்டாக மாறுது பாருங்க. இப்போ மாறும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்க, நான் எடுத்த வீடியோவை பாருங்க, ஒன்லி 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து கேப்சர் ஆயிருக்கு. அதுக்கு மேலே என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. சேம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் நீங்க 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நீங்க அப்லோட் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப் என்ன சொல்ல வராங்கன்னா, சோ இதுவே நாங்க டபுள் ஆக்க போறோம். அதாவது 60 செகண்ட், 1 மினிட் வரைக்கும் நீங்க வீடியோவை அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸா போட முடியும்னு. இது நீங்க சீக்கிரமா வாட்ஸ்அப்ல எதிர்பார்க்க போறீங்க. நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல கூகுள் ஆப்பை பயன்படுத்துறீங்களா? ஒரு தடவை இல்ல நீங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா? சரி இருக்கட்டும். சோ கூகுள் ஆப்பை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டாப் லெஃப்ட்ல பாருங்க ஒரு சின்ன ஐகான் டிஸ்பிளே ஆயிருக்கும். அந்த ஐகானை பார்த்துட்டு எதுக்குடா ரொம்ப அதை தொட்டு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கடந்து போயிருப்பீங்க. அப்படிலாம் நீங்க போகாதீங்க. அந்த சர்ச் லேப்ல சமீபத்தில் நிறைய புது புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த வீடியோல அதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனே போயிட்டு கூகுள் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. உங்க போன்ல கூகுள் ஆப் இருக்கா? அந்த கூகுள் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்க சைன் இன் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்புறம் லெஃப்ட்ல பாருங்க ஒரு சர்ச் லேப் ஐகானை நீங்க பார்க்கலாம். அதை நம்ம தட்டுவோம். சமீபத்தில் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு புது விதமான செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ வெல்கம் டு சர்ச் லேப்ஸ். இது முழுக்க முழுக்க ஏஐ பேஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ இன் சர்ச். அதாவது நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல இந்த ஏஐ பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு சின்ன வீடியோ கூட உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பண்றாங்க பாருங்க. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை என்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதை கொடுப்போமே, கொடுத்த உடனே பாருங்க சர்ச் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க, ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி நான் வந்து கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயோலா த பேர்ட். இது அருமையாக இருக்கு. அதாவது வயலின் ஒரு பேர்டு வந்து வாசிக்குது. அதை நீங்க வாசிக்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த செட்டப்பை பயன்படுத்தலாம். பாருங்க, அதில் பிளே அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதை நீங்க கொடுத்து அதை பிளே பண்ணி பார்க்கலாம். செமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்து ஹிந்தி சினிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தி மேஜிக் ஆஃப் ஹிந்தி சினிமா. ஒரு பிரத்யேகமான வெப்சைட்டுக்குள்ள கொண்டு போகுது. கடந்த காலங்களில் சினிமா எப்படிலாம் இருந்திருக்கு, அவங்க எப்படிலாம் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்க இதுல தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கீழே பாருங்க நோட்ஸ் ஆன் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட் சர்ச் லேப்ஸ் இமெயில் அப்டேட்ஸ் எது வேணும்னா இது சம்பந்தப்பட்டதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கெட் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ரெகுலரா இது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்க அங்க கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் ரைட்ல கியர் ஐகான் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நோட்ஸ் ஆன் சர்ச் இருக்கு, இது வேணா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்ஜிஇ ஜெனரேட்டிவ் ஏஐ இன் சர்ச், இதுவும் வேணா நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரூ காலரை பத்தி ஒரு வீடியோ போட்டு, ட்ரூ காலர்ல வந்து கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்காக இல்ல, பிரீமியம் யூஸருக்காக மட்டுமே இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே ட்ரூ காலர் இப்போ ஒரு
பிரத்யேகமான ஏஐ ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஏஐ ஃபீச்சர் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாம் கால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஃபீச்சரை வந்து ட்ரூ காலர் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சோ என்ன பண்ணலாம், ட்ரூ காலரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். அப்புறம் டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ் பிளாகிங் இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். இந்த வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ வந்து இது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். சோ நீங்க வந்து இதை நீங்க பேசிக் கொண்டு வந்துக்கலாம். பேசிக் கொண்டு வந்தீங்கன்னா ட்ரூ காலர் will automatically reject calls from the thousands of known spammer. ஸோ இது வந்து எனக்கு பத்தாது அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் அதை நீங்க சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, பிரீமியம் ஆட்டோ பிளாக் 100% ஸ்பேம் கால்ஸ். அதாவது இந்த பிரீமியம் பேக் எடுத்தீங்கன்னா 100% ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்பேம் காலை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெர் மந்த் 75 rupees பே பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ட்ரையல் வெர்ஷன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், இதை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு. சரிங்களா, எப்படி வசதி அப்படி பண்ணிக்கோங்க. சமீபத்தில் ஏஐ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி எந்த ஒரு ஸ்பேம் காலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரூ காலர் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், இது செட்டிங்ஸ் கிடையாது, ட்ராய் தரப்புல இருந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜியோவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், இவங்களுடைய சர்வீஸ் நமக்கு செட் ஆகல, நான் உடனே ஏர்டெலுக்கு மாறணும். ஆனா அதே நம்பர்ல நான் ஏர்டெலுக்கு மாறணும் அப்படிங்கிறவங்க எஸ்எம்எஸ் பண்ணா போதும். எப்படின்னா 1900 நீங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருப்பாங்க, அது பிரகாரம் நீங்க வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதே சேம் நம்பரை நீங்க ஏர்டெலுக்கு மாத்திக்கலாம். இப்படிதான் ஏர்டெல் யூசர்ஸ் ஜியோவுக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடந்த ஒரு வாரத்துக்குள்ள தங்களுடைய சிம்மை வந்து ஸ்வாப் பண்றதோ இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தாலோ உங்களால ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போர்ட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்போ அமுலுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1 முதல் இந்த இது வந்து அமுலுக்கு வருது. ஏன்னா இந்த சிம்மை வந்து ஸ்வாப் பண்றது, ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி இடத்துல நிறைய தவறுகள் நடக்குது. ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப கொண்டாட்டம். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை கூட இழக்கிறாங்க. அதே மாதிரி பர்சனல் டேட்டா நிறைய லீக் அவுட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காகவே இந்த புதிய அமெண்ட்மெண்ட், இந்த புதிய ரூல் ஜூலை 1 முதல் அமுலுக்கு வருது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் போர்ட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. அதுக்குள்ள ஒரு காலக்கெடு கொடுத்திருப்பாங்க. அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால இந்த போர்ட்டிங் எல்லாம் பண்ண முடியும் நினைக்கிறேன். சோ அதை பத்தி டீடைலா இன்னும் தெரிவிக்கல, இதை மட்டும் லைட்டா சொல்லிட்டு கடந்து போயிருக்காங்க. சோ ஜூலை 1 முதல் நீங்க எதிர்பார்க்க. அடுத்ததா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கூகுளோட குரோம் பிரவுசரை உங்க போன்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரை நீங்க பயன்படுத்திருப்பீங்க, குரோமோட ஆட்டோ ஃபில் ஃபார்மை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்திருப்பீங்க. ஆனா பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நிறைய தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜர்லாம் இருக்குல்ல, அதை எதையுமே நீங்க கூகுளோட குரோம் பிரவுசர்ல பயன்படுத்த முடியாது. ஏன்னா கூகுள் அப்படித்தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சமீபத்துல கூகுள் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கூகுளோட குரோம் பிரவுசருக்காக. அதாவது கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர் இல்லாம வேற எந்த தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜரா இருந்தாலும் நீங்க உங்களுடைய கூகுளோட குரோம் பிரவுசர்ல பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இந்த கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி ஒரு சில வெப்சைட்டை நீங்க உள்ள போய் லாகின் எல்லாம் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி குரோம் என்ன பண்ணுன்னா, ஆட்டோ ஃபில் ஃபார்ம் நிறைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. இது எல்லாத்தையும் நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கூட நீங்க கூகுளோட குரோம்ல பயன்படுத்த முடியும் இருக்காங்க. அதை பயன்படுத்தணும்னா நீங்க டைரக்டாலாம் பயன்படுத்த முடியாது. கூகுளோட குரோம்ல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம எனேபிள் பண்ணால் மட்டுமே இந்த தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜர், அதே மாதிரி குரோமோட ஆட்டோ ஃபில் ஃபார்ம் இருக்குல்ல, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டில ஏதாவது ஆட்டோ ஃபில் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்த முடியும். சோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கூகுளோட குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. சர்ச்ல போயிட்டு நீங்க குரோம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணுங்க. சோ குரோம் ஃபிளாக்ஸ் குள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் சர்ச் ஃபிளாக்ஸ், இதுல என்ன பண்ணுங்க, நீங்க ஆட்டோ ஃபில் enable the settings to provide a virtual view structure for autofills. இது டிஃபால்ட்டா இருக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, டேப் பண்ணி, அதாவது டிஃபால்ட்டா இருக்கும், enableன்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து enable ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அட்ரஸஸ் அண்ட் மோர் இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க தட்டுங்க. தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டா கூகுளோட குரோம்ல கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர், அதுக்கப்புறம் குரோமோட ஆட்டோஃபில், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜரோ
தேர்ட் பார்ட்டி ஆட்டோஃபில் ஃபார்ம் அப்ளிகேஷனையும் நீங்க பயன்படுத்த முடியாது. ஆனா இதுல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் அதர் ப்ரொவைடர்ஸ் சொல்லி. அதை நீங்க தட்டினீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜரை பயன்படுத்தலாம், ஆட்டோஃபில் சர்வீஸை நீங்க பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். எந்த அப்ளிகேஷனை நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணீங்களோ உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அந்த அப்ளிகேஷனை முறையா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் மூலமா என்னெல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுடைய கூகுளோட குரோம்ல பயன்படுத்த முடியும். செமல சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.